அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்புடன் ஸ்ரீவனிஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பண்ண போகிறது வெஜிடபிள் சலாட் வித் ஃப்ரைட் பன்னீர். நீங்கள் முன்னாடி வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணணும். கட் பண்ண பீன்ஸு, கேரட்டு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே கட் பண்ணி வச்சா ப்ரோக்கோலி போட்டுக்கோங்க. இது போட்டப்புறம் ஒரு 1 மினிட் வச்சு ஆஃப் பண்ணுங்க. அதுக்குள்ளே நீங்கள் பன்னீர் கட் பண்ணிக்கோங்க. பன்னீர் ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பாத்திரம் ஒரு ஸ்பூனு சாட் மசாலா, ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாட் மசாலா உப்பு இருக்கும், அதுக்கு நீங்கள் உப்பு போட வேண்டாம். ஒரு பீஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணுங்கள். அது இந்த பன்னீர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்குள்ளே ஸ்டவ் ஆன் பண்ணி கிரில் பேன் வச்சுக்கோங்க. இருந்தால் கிரில் பேன் வைங்க, இல்லைன்னா நார்மல் பேன்னா போதும். போட்டு நல்லா ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணுங்கள். பன்னீர் ஒன்று வைங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே திரும்பி வைங்க. ஒன்று இப்போ 1 மினிட் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். ஒரு கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூனு பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ ஸ்டீம் பண்ணி வச்சா காய்கறி இதில் போட்டுக்கோங்க. கேப்சிகம் குக் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் போட்டுக்கோங்க. இந்த ரெட் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் கூட போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக ஆரிகானோ போட்டுக்கோங்க. இந்த சலாட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மில்க் க்ரீம் போடுங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுமென்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். இந்த க்ரீம் போட்டால் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது இதில் விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும். அதுக்கு எல்லோரும் சாப்பிட்லாம். இப்போ பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே நீங்கள் சீஸு கொஞ்சமாக கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீஸ் மேலே அப்படியே போட்டுக்கோங்க. அப்படியே மூடி போடுங்க. சலாட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இந்த சலாட் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நன்றி.